உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, தேர்தலின் போது நடந்த மிராக்கள் என்ன? விஜய்க்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் எதிர்பார்ப்பு என்ன? விஜய் முதல்வர் பதவிக்கு தகுதியானவரா? விஜய்க்கு காத்து கொண்டிருக்கும் சவால்கள் என்ன? விஜய் வெற்றியடைந்ததற்கும் அமீர்ஷா பிஜேபிக்கும் தொடர்பு உண்டா? விஜய் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? விஜய் தமிழகத்தின் முதல்வரானால் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? தமிழக மக்கள் விஜயிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இப்போ நாம் இந்த நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலை பற்றி விரிவான முறையில் பார்க்க இருக்கிறோம். இதில் முக்கியமான 2 சப்ஜெக்டை பார்க்க இருக்கிறோம். ஒன்று இந்த தேர்தலில் நடந்த இந்த ரிசல்ட்டில் நடந்த மிராக்கள் என்ன, அதிசயம் என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். விஜயை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள், இளம் பெண்கள், அதாவது மகளிர்கள் அனைவரும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதனால தான் விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. பட் இப்போ இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு நாம் ஒரு ஓட்டை போடுறோம், அதாவது விஜய் நிற்கிறாரு, நாம் ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற குறிக்கோளோட ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதோடைய விளைவு என்ன? விஜய் அண்ணா நின்னார், அவர் ஓட்டு கேட்டார், நாங்கள் ஓட்டு போட்டோம், அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் மக்கள் மத்தியில், அவருக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் மத்தியில் புரிதல் இருக்குது. அதே சமயம் ஒரு நல்ல ஆட்சி, ஒரு மக்களுக்கு தேவையான ஆட்சி, தமிழ்நாட்டை முன்னேற்ற ஆட்சி, ஒரு கொள்கை ரீதியாக சரியாக இருக்கக்கூடிய ஆட்சி தோற்கடிக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நாம் தோற்கடிச்சிட்டோம் அப்படிங்கிற புரிதல் இந்த மக்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். இப்போ என்ன ஒரு நடந்துடக்கூடாது அப்படின்னா, தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்களை செய்து, நல்ல திட்டங்களை தீட்டி, மக்களுக்காக வாழ்ந்து, நல்ல அரசியல் தலைவர்களாக உருவானா மக்கள் நம்மளை முதல்வர் பதவிக்கு தேர்வு செய்வாங்க, நம்மளை மக்கள் தலைவராக ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற நிலை மாறி இன்றைக்கி நாம் நடிகனாக இருந்தால் போதும், மக்கள்கிட்ட போய் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டால் போதும் அப்படிங்கிற நிலை வந்துடுமோ அப்படின்னு சமூக ஆர்வலர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள் எல்லாம் பயப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஆயிருக்கு. இதுக்கு காரணம், செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தொடர்புக்கு 9626